குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றுக்கு நிப்டி 183 பாயிண்ட் பாசிட்டிவா 25,077 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிப்டியை பார்த்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல அது எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். கிஃப்ட் நிப்டி பிளாட்டா ஓப்பன் ஆகி ஒரு 18 பாயிண்ட் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பிளாட் ஓப்பனிங்கான வாய்ப்பு தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 25,150 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். பையர்ஸ் மார்க்கெட்டை மூவ் பண்ணாங்க அப்படின்னா 25,150ல இருந்து திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுல இருந்து மார்க்கெட் கீழே விழுகுது அப்படின்னா மறுபடியும் 25,000 அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து நிற்கும். அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. இன்ட்ராடேல 25,000க்கும் 25,150 அப்படிங்கிற பிரைஸ்க்கு நடுவுல மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அடுத்ததா பேங்க் நிப்டியை பார்த்தோம்னா, பேங்க் நிப்டி மறுபடியும் அதோட ஹைக்கு போயிடுச்சு. 56,136 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. அடுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 56,400 இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் இந்த 56,400க்கும் 56,000க்கும் நடுவுல கன்சால்டேட் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் தொடர்ந்து அவங்களோட செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது கொஞ்சம் கம்மியா பண்ணியிருக்காங்க. 300 கோடிக்கு மட்டும்தான் அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 5,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இவங்களோட இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.